நல்லவர்களுக்கு எப்போதும் நல்லது நடக்காது என்பார்கள். ஆனால் அவர் அவர்களை சுற்றி இருப்பவர்களை நல்லபடியாக வைத்துக் கொள்ளவும் பாதுகாக்கவும் பாடுபடுவார். அப்படிப்பட்ட ஒரு நபர்தான் சகாயம் IAS அவர்கள். தமிழகத்தில் மற்ற மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்பவர் சகாயம் IAS அவர்கள். இவர் கண்டிராத இன்னல்கள் இல்லை. இவரது நேர்மை மற்றும் கண்ணியத்திற்கு நிறைய பணி இடமாற்றங்களை பரிசாய் கொடுக்கப்பட்ட போதிலும் கூட செல்லும் இடமெல்லாம் தன்னால் முடிந்த நல்லதையும் நல்ல திட்டங்களையும் செயல்படுத்தி தீயவற்றை களையெடுக்கவும் ஓயாது பணியாற்றினார் சகாயம் IAS. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கும் பெருஞ்சுனை என்னும் கிராமத்தில் 1964ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி பிறந்தார் சகாயம் IAS அவர்கள். தான் பிறந்த பெருஞ்சுனை கிராமத்தில் தனது பள்ளி படிப்பை முடித்தார். பிறகு புதுக்கோட்டையில் பட்டப்படிப்பு படித்து முடித்துவிட்டு முதுகலை பட்டப்படிப்பை சென்னையில் முடித்தார். சட்ட படிப்பை முடித்த பிறகு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாகவும் தேர்வானார். தர்மபுரியில் பயிற்சி ஆட்சியர், சென்னை மாவட்ட வருவாய் அதிகாரி, நாமக்கல் மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர், கோஆப்டெக்ஸ் நிறுவன இயக்குனர், அறிவியல் நகரத்தின் துணைத் தலைவர், கள்ளக்குறிச்சி சர்க்கரை ஆலை சிறப்பு அதிகாரி, கோவை ஆயப்பிரிவு துணை ஆணையாளர், தொழில் வணிகத்துறை இணை இயக்குனர், மாநில தேர்தல் ஆணைய செயலர், திருப்பூர் மேம்பாட்டுக் கழக நிர்வாக இயக்குனர், இந்திய மருந்து மற்றும் ஹோமியோபதி இயக்குனர் போன்ற பல பதவிகளை வகித்துள்ளார் சகாயம் IAS. இவரது நேர்மைக்கு கிடைத்த பரிசு 24 வருட பணிகாலத்தில் 24 முறை பணிமாற்றம் செய்யப்பட்டார். மதுரையில் 9 லட்சம் ரூபாய் LIC வீட்டு கடனில் கட்டப்பட்ட ஒரு வீடு, வங்கியில் 7500 ரூபாய் சேமிப்பு என பகிரங்கமாக தனது சொத்து பட்டியலை வெளியிட்டு பல IAS அதிகாரிகளை வியக்க வைத்தார். நாமக்கல் ஆட்சியராக இருந்தபோது கிராமத்தில் தங்குவோம், உழவர் உணவகம், ஊன்றுகோல் திட்டம், தொடுவானம் போன்ற நிறைய திட்டங்களை செயல்படுத்தி வெற்றியும் கண்டார் சகாயம் IAS அவர்கள். பாலாறு மணல் கொள்ளை தடுப்பு, நஷ்டத்தில் இயங்கி வந்த கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தை லாபகரமாக மாற்றியது, நாமக்கல் மாவட்டத்தில் 1 கோடி மரக்கன்றுகள் நடும் திட்டம், கொல்லிமலை அடிவாரத்தில் தடுப்பணை திட்டம் என இவர் செய்த புரட்சிகளும் சாதனைகளும் நிறைய இருக்கின்றன. எங்கு சென்றாலும் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி என்ற கொள்கை முழக்கத்தை உச்சரிக்க சகாயம் அவர்கள் மறந்ததே இல்லை. நேர்மையான அதிகாரி என்று தமிழக மக்களால் போற்றப்படும் நபர் சகாயம் IAS அவர்கள். சகாயம் IAS அவர்களது நேர்மையான பணிகள், கண்ணியமான செயல்பாடுகள், மக்கள் நலப்பணி திட்டங்கள் போன்றவற்றை குறித்து சகாயம் செய்த சகாயம் என்ற புத்தகமும் வெளியிடப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் இவரை போன்ற கண்ணியமான நேர்மையான ஆட்சி மற்றும் மேலாண்மை தெரிந்த ஒருவர் முதல்வராக வர வேண்டும் என்ற எண்ணமும் தமிழக மக்கள் மத்தியில் ஓர் பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது.